கண்டிப்பா பார்க்க முடியும். உபாகமம் 7வது அதிகாரம் 13வது வசனத்துல என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணுவார். எப்படி பெருகும்? குழந்தை இல்லாமலா பெருகும்? பிள்ளை இல்லாமலா நமக்கு போகும்? தேவன் நம்மை பெருக பண்ணுவார். கர்த்தர் என்ன பெருக பண்ணுவார்னு சொல்லணும், வசனத்தை சொல்லணும், மனசில் உள்ள கவலை பெயரணும், சந்தோஷம் வந்து இருதயத்தில் உட்காரணும், வசனத்தை டெய்லி பார்க்கணும், டெய்லி ஸ்தோத்திரம் பண்ணணும், டெய்லி ஆண்டவரை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்தோத்திரம். உன் கற்பத்தின் கனியை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கேன். கற்ப கனி இல்லாமல கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க முடியும்? ஹலோ, அப்ப என்ன சொல்லணும்? என் கற்ப கனி நீங்க என்ன செய்றீங்க? ஆசீர்வதிக்க. தேவன் பொய் சொல்ல முடியாது. நீங்க விசுவாசித்தா, நான் விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண முடியும். அல்லேலூயா. அதுல 14வது வசனத்தை பாருங்க. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எல்லா சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாதமா இருக்கும். குழந்தை இல்லாம எப்படி ஆசீர்வாதம்? அப்ப நம்ம குழந்தை இருக்கு. அல்லேலூயா. விசுவாச கண்ணில் அதை பார்க்கணும். இப்போ கையில் இல்லை, ஆனா இருக்கு. ஆவிக்குள்ள அது இருக்கு. ஆவிக்குரிய உலகத்தில் அது இருக்கு. தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு இருக்கு. அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாச கரத்தை எடுத்து நீட்டி பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை குழந்தை வேணுமோ பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் தருவா. பரிபூரணமான நன்மையை தருவேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. 10 வேணும்னா 10 பெற்றுக்கிடலாம் நீங்க. ஸ்தோத்திரம். போதும் ஆண்டவரே, 1 2 போதும்னா ஓகே. உங்க விருப்பத்துக்கு விட்டுருவாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்குமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். 2 போதும்னா 2 ஓகே. நீங்க திருப்தின்னா அவருக்கு ஓகே தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்த அந்த வசனத்தை பாருங்க. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். உங்களுக்குள்ளும் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் இருப்பதில்லை. தேவனுடைய வார்த்தை இதுதான் முன்ன வைக்கணும். ஜாய்ஸ் இருக்கிறதுனால நான் இதை கொஞ்சம் அழுத்தி இந்த வசனங்களை பேசுறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உனக்கு குழந்தைகளை தருவார். சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. வசனத்தை பிடிக்கணும்.